கூட திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் எழுதின நிருபம், அப்போஸ்தலர்கள் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். The book of Acts chapter number 1 verse 8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். நீங்க நல்லா தெளிவாய் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில என்னென்ன காரியங்களை செய்ய போகிறார் என்கிறதை அறிந்திருந்து, அடுத்து என்ன நடக்க இருக்கிறது என்கிறதையும் அறிந்திருந்து, ஆண்டவர் அநேகமான காரியங்களை பூமியில மனிதர்கள் நடுவிலே வெளிப்படுத்தி பேசுகிறார். பேசப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்றவாறும் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிற விதத்துல ஒரு முக்கியமான படிக்கல்லாகவும், தேவைப்படுகிற விதத்துல அவருடைய சீஷர்களையும் அடுத்து வருகிற சபையும் ஊழியங்களையும் நடத்தக்கூடிய வார்த்தைகளாக இருந்து வேதாகமத்தில் எழுதப்பட்டு இன்றைக்கு நம்ம கையில இருக்கிறது. இந்த படிக்கும் பொழுது எல்லாம் நம் வெறும் சரித்திரத்தை மாத்திரமே படிக்கவில்லை. இதுல படிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு சொன்னது போல அது ஜீவனுள்ளதாக இருக்கிறது, ஆவியாக இருக்கிறது, நமக்கு பலனை தரக்கூடிய வார்த்தைகளாக இருந்து அடுத்து ஒரு சபையோ ஒரு ஊழியமோ எப்படி நடத்த வேண்டும் என்கிறதை முதற்கொண்டு பேசக்கூடிய வார்த்தைகளாக நாம இப்போ கையில வைத்திருக்கிற இந்த வேதாக புத்தகத்தில் இருக்கிற வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் எல்லாவற்றும் எப்போ நம்ம விசுவாசித்து நம்ம வாழ்க்கையில நடைமுறையில நம்ம கொண்டு வருகிறோமோ அப்போ வேதத்தின்படி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று அர்த்தம். சீஷர்களுக்கு ஆண்டவர் முன்கூட்டி ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தி, நீங்கள் காத்திருக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு பலனாக ஆவியானவரை பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு பலன் உங்களிடத்திற்கு இறங்கி வரும். அந்த பலன் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது உலகம் முழுவதுமே நீங்கள் சாட்சிகளாக எனக்காக இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். இந்த கடைசி நாட்களிலே ஊழியங்களிலும் சபைகளிலும் ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளையினுடைய வாழ்க்கையிலும் ஃபார் எவ்ரி கிறிஸ்டியன், ஃபார் எவ்ரி கிட்ஸ், சின்ன பிள்ளைகளுக்கு, பெரியவர்களுக்கு, வாலிபர்களுக்கு எல்லாருக்குமே தேவைப்படுகிற ஒருவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் எங்கு உண்டோ வேதம் சொல்லுகிறது அங்க மெய்யான விடுதலை உண்டு. கொரிந்து பட்டணத்திற்கு பவுல் எழுதுகிறார், பரிசுத்த ஆவியானவர் எங்கு உண்டோ அங்க மெய்யான விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் இல்லாத இடத்துல ஒரு ஒழுக்கம் இருக்காது, சீர்படுத்துதல் இருக்காது, உற்சாகம் இருக்காது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாத இடத்துல தேவைப்படுகிற எந்த ஒரு முக்கியமான காரியத்தை உங்களால பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு சபைக்கும் ஊழியத்திற்கும் பரிசுத்த ஆவியானவர் தேவைப்படுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அதனால பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான காரியங்களை இன்றைக்கு நம்ம அறிந்து கொள்வோம். ஆவியானவரை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஒரு சின்ன பிள்ளையாய் இருந்து வாலிபனாய் மாறுகிற நாட்களிலே தேவனுக்குள்ளாக நடத்தப்படும் பொழுது தன்னுடைய வழியை அந்த பிள்ளைனால காத்து கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. வாலிபன் எதினாலே தன்னுடைய வழியை சுத்தமாக்கி கொள்ளுகிறான்? கர்த்தருடைய, ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தால் மாத்திரமே ஒரு வாலிபன் தன்னுடைய வாழ்க்கையை காத்து கொள்ள முடியும். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக நடக்கும் பொழுது அவர் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போகக்கூடும், தன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொள்ளக்கூடும். அதனால இன்றைக்கு முக்கியமான காரியமா இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் அவருடைய அபிஷேகத்தை குறித்து நம்ம அறிந்து கொள்ள இருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனக்கு ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் மாத்திரம் பண்ணுங்க, அந்த மியூசிக் கொஞ்சம் கட் பண்ணிட்டா நல்லா இருக்கும். அல்லேலூயா, இல்ல கட் பண்ணிடுங்க, ஃபுல்லாவே எடுத்துருங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நல்லா அது ஜிம்முன்னு போதா, சிலர் அப்படியே உறங்குறாங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? ஆமென், பிரைஸ் தி லார்ட். எல்லாம் உற்சாகமா இருக்கிறீங்களா?
சரி, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம அநேகமான காரியங்களை அறிந்து கொள்ள இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டார்? உங்க ஒவ்வொருத்தருக்கும் பரிசுத்த ஆவியானவர் எதற்கு தேவை? சின்ன பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் வேண்டுமா வேண்டாமா? இல்லை அவர்களுக்கு அதற்கு வயசு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் அவர்களுக்கு பரவாயில்ல, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லை, அவங்க கொஞ்சம் வளர்ந்த பிற்பாடு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலாம், அது வரைக்கும் நம்ம காத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாத ஒரு வாலிபன் கொஞ்ச நாள் கழித்து அவனுக்கு திருமணம் ஆகும் பொழுதோ, இல்லை கொஞ்ச நாள் கழித்து அவனுடைய வாழ்க்கை மாறும் பொழுதோ, இல்லை சோதனை வரும் பொழுதோ அவன் தேவனை தேடி பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நம்ம ஒரு பக்கத்தில் எதுவுமே செய்யாம காத்திருக்கலாமா? இல்லை உடனே நம்ம செயல்பட வேண்டுமா? இல்லை பெரியவர்களா இருந்து இல்லைங்க அவர்களுக்கு ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க, அவங்களுக்கு டைம் இல்லை, ஜெபிக்க டைம் இல்லை, அதனால சபையில தேவன் அவர்களை ஆசீர்வதித்தால் போதும், அதனால தேவனுடைய ஆசீர்வாதத்திற்காக மாத்திரமே போனால் ஆண்டவர் அவர்களுடைய சூழ்நிலையை அறிந்திருக்கிறபடினால ஆசீர்வதிப்பார், பார்த்து கொள்வார், மன்னித்து விட்டு விடுவார் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாமலே இருக்கலாமா? இருக்கக்கூடாதா? இல்லை பெரியவர்களாக இருக்கிறாங்க, வயசாக இருக்கிறது, அவங்க அதிகமாக ஜெபிக்க முடியாது, அவங்களுக்கு உடம்பு வலி இருக்கும், அவங்களுக்கு சோர்வு இருக்கும், அவங்களால சரியாக நடக்க முடியாது, ரொம்ப நேரம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, கவனிக்க முடியாது, அதனால் பெரியவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவையில்லை, வயசானவர்களுக்கு அவ்வளோ அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், ஜெபிக்காமல் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி விட்டுடலாமா? இல்லை அவர்களை ஜெபிக்கும்படிக்கு ஏவணுமா? அல்லேலூயா. பாருங்க, இப்பேற்பட்ட கேள்விகளுக்கு சரியான பதிலை தரக்கூடியது வேதம், பைபிள். பைபிள் இதற்கான எல்லா கேள்விகளுக்கும் பதிலை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். ஒரு கிறிஸ்துவ பிள்ளையா இருந்து வயசு வித்தியாசங்கள் இன்றி எல்லாருக்குமே சமமாக கொடுக்கப்பட்டிருப்பவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அப்ப எல்லா மனிதர்களுமே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. You all have to receive the Holy Spirit. இப்ப கிறிஸ்துவத்திற்குள்ளவே நிறைய பிரிவுகள் இருந்து பிரிவுகளில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதத்துல பரிசுத்த ஆவியானவரை பார்ப்பது உண்டு. அல்லேலூயா. இப்போ நாம எந்த பிரிவை சேர்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்க எந்த டினாமினேஷன் கேட்டா நீங்க என்ன பதில சொல்லுவீங்க? அல்லேலூயா. பிரைஸ் காட். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான், நம்ம எந்த டினாமினேஷனும் சேர்ந்தவர்கள் அல்ல. ஏன்னா இயேசு கிறிஸ்து எந்த டினாமினேஷனையும் இன்ட்ரடியூஸ் பண்ணல, இயேசு கிறிஸ்து எந்த பிரிவுகளை குறித்தும் பேசவில்லை. இவைகள் எல்லாம் மனிதனால ஏற்படுத்தப்பட்ட பிரிவுகளா இருக்கிறபடினால இதுல மனிதர்கள் எது தங்களுக்கு சாதகமா இருக்குமோ அதுல அவர்கள் சேர்ந்து கொள்ளுகிறார்கள், இணைந்து கொள்ளுகிறார்கள். இதுல என்ன லாபம் இருக்கும்? இதுல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏதாவது லாபம் இருக்குமான்னு கேட்டா இல்ல. வேணா உபதேசங்களிலும் வேணா ஒரு விதத்துல டாக்டரின் இருக்கு பாருங்க, அதுல வேணா வித்தியாசங்கள் ஒரு சில இடங்களில் இருக்கலாமே ஒழிய ஒரு மனுஷனாலும் அதில் எவ்விதமான லாபத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் it is given for every denomination. எல்லா பிரிவுகளுக்குமே பரிசுத்த ஆவியானவர் இலவசமாக சமமாக கொடுக்கப்பட்டு இருக்கிறார் என்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும், சபை புரிந்து கொள்ளணும். ஒரு குறிப்பிட்ட ஜனம் மாத்திரம் பரிசுத்த ஆவியில நிரப்பப்படுகிறதும் மற்றவர்கள் எல்லாம் ஒரு சில இடங்களில போயிட்டு ஒன்றுமே இல்லாம உட்கார்ந்து இருக்கிறதும் நல்லதல்ல. Which means all of you have to receive the Holy Spirit. ஆனா இப்ப கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறது எப்படி? வேதத்துல வேறு சில உதாரணங்களும் உண்டு. ஆரம்பத்துல பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டு பின்பு ஆவியானவரை விட்டு தூர உலகத்திற்குள்ளாக போகக்கூடிய ஆட்களும் வேதத்துல உண்டு. ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நம்ம எவ்வளவு பிரயாசப்படணும், எவ்வளவு முயற்சி எடுக்கணும், என்னென்ன காரியங்களை விட்டு கொடுக்கணும். ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது அவரை காத்து கொள்ளும்படிக்கு எப்பேற்பட்ட பிரயாசங்கள் நம்ம செய்ய வேண்டும். ஆவியானவர் இருப்பார் அப்படின்னு சொன்னா அதற்கான அடையாளம் என்ன? ஆவியானவர் விட்டு போயிடுவார்னு சொன்னா அதற்கான அடையாளம் என்ன? இப்போ நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க, ஆராதனை செய்தீங்க, உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்கிறாரா இல்லையா? அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையிலே எனக்கு தெரியலன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. நீங்க கையை தூக்காவிட்டாலும் கூட இருக்கிற நிறைய பேருக்கு தெரியல என்பதுதான் உண்மை. இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். ஆவியானவர் இருந்தா என்ன நடக்கும்? சரி, முதலாவது ஆவியானவரை எப்படி பெற்றுக்கொள்வது? வேதம் என்ன சொல்லுகிறது? அல்லேலூயா.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்லும் பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தை குறிப்பிட்டு சொல்லுகிறார். நான் மரித்திருக்கிறேன், சிலுவையில் மரித்து நான் உயிர் தெழுந்துட்டேன். நான் மரித்த பிற்பாடு நீங்கள் எல்லாருமே பயந்து ஒரு இடத்துல இருந்தீங்க. இப்போ என்ன நீங்கள் சாட்சியாக கண்டு இருக்கிறீர்கள், என்னுடைய காயங்களை கண்டு இருக்கிறீங்க. நான் சிலுவையிலிருந்து மரித்து மறுபடியும் எழுந்து கொண்டே என்கிறதை நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. நீங்கள் சாட்சிகளாக இருக்கிறீங்க. ஆனால் ஒரு இடத்துல காத்திருக்க வேண்டும். நீங்கள் பார்த்ததுனாலே நீங்கள் சாட்சிகளாக இருக்கிறீர்கள், நீங்கள் கேட்டதினாலே சாட்சிகளாக இருக்கிறீர்கள், நீங்கள் தொட்டபடினாலே சாட்சிகளாக இருக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுதோ நீங்கள் எல்லா அனுபவங்களை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்பதற்காக உடனே செயல்படும்படிக்கு நான் உங்களுக்கு ஆலோசனை தரமாட்டேன். ஒரு இடத்துல காத்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சீஷர்களை பார்த்து கட்டளையிடுகிறார். இப்போ ஞானத்தை பெற்றுக்கொண்டார்கள், பார்த்திருக்கிறாங்க, பார்ப்பதினாலே ஒரு ஞானத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. இயேசுவை பார்த்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை விசுவாசத்தை பெற்றுக்கொண்டாங்க, தைரியத்தை பெற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா. இப்போ தைரியம் அபிஷேகமா, தைரியம் பரிசுத்த ஆவியானவரா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா இயேசுவை கண்டு, இயேசுவை தொட்டு, இயேசுனுடைய வார்த்தைகளை கேட்டு இவர்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. இந்த மகிழ்ச்சி என்கிறது பரிசுத்த ஆவியானவரா? இல்ல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுனுடைய வார்த்தைகளை கேட்டு இருக்கிறாங்க, பிரசங்கங்களை ஏராளமாய் கேட்டு கேட்டு, வித்தியாசமான உபதேசங்களை கேட்டு, பரலோக ரகசியங்களை பெற்றுக்கொண்டு எல்லாமே இவர்களுடைய நினைவுக்குள்ளாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு பேசி இவர்களுடைய மனதில் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது, எல்லாமே அடங்கி இருக்கிறது. ஒவ்வொரு சம்பவமாய் நடக்கும்போது எல்லாம் இயேசு பேசினார், இயேசு முன்கூட்டியே அறிவித்தார், இயேசு இந்த சம்பவத்தை குறித்து சொன்னார் என்று ஞாபகம் வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா எல்லாமே கேட்டு இருக்கிறாங்க. இப்ப இவர்கள் கேட்டு ஞானத்தை பெற்றுக்கொண்டு உள்ள எல்லா பொக்கிஷங்களும் அடக்கி வைத்திருக்கிறதுனால அது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதற்கான அர்த்தமாகுமா? நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு சொன்னா, சபைக்குள்ள இது எல்லாமே நடக்கும். பிரசங்கத்தின் மூலியமாக தேவனுடைய வார்த்தையை நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. விசுவாசனா என்ன? தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார், நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. ஜெபனா என்ன? ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார், நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. தொடர்ந்து ஞானத்தை பெற்றுக்கொண்டே இருக்கிறீங்க. ஒரு சில இடங்களிலே அற்புதங்கள் நடக்கிறத நீங்க பார்க்கிறீங்க. ஒரு சில இடங்களிலே சில ஜனங்களுக்கு சுகத்தை தேவன் தருகிறத நீங்க பார்க்கிறீங்க. ஒரு சில மனிதர்களுக்கு விடுதலை உண்டாகுது, விசுவாசம் பெருகுகிறது, எல்லாமே நடக்குது. சரி, ஆனா இது எல்லாம் இருந்து இது மாத்திரமே இருக்கும், இது மட்டுமே போதும் ஒரு சபைக்கு அப்படின்னு சொன்னால் சரியாகுமா? அல்லேலூயா. ஏன்னா சீஷர்கள் இவைகள் எல்லாவற்றையும் பெற்றிருந்து, இவர்கள் எல்லாவற்றையும் பார்த்திருந்து ஆண்டவர் இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் ஒரு இடத்துல காத்திருக்க வேண்டும். You have to wait. எதற்காக காத்திருக்கணும் ஆண்டவரே? எல்லாமே இருக்கு எங்க கிட்ட, ஊழியம் செய்யலாமே, சாட்சிகளா இருக்கலாமே, இப்ப கூட அறிவித்தால் எந்த தப்புமே இல்லையே. நம்ம நிறைய பேர் யோசிக்கக்கூடிய விதம் அது. I have everything and why can't I do? எல்லாமே என்னிடத்துல உண்டு, எல்லாமே என்னிடத்தில் இருக்கிறது, நான் ஏன் செய்யக்கூடாது? எல்லாமே என்கிட்ட இருக்குது ஆண்டவரே, ஞானம் இருக்கிறது, சாட்சியா நான் இருக்க முடியும், நான் பார்த்து இருக்கிறேன், கேட்டு இருக்கிறேன், எல்லாமே இருக்கு. நான் ஏன் உமக்காக இப்பவே சாட்சியா இருக்க முடியாது? ஏன் காத்திருக்கணும்? அல்லேலூயா. நம்ம நிறைய பேர் ஒரு காரியத்தை ஒரு சின்ன ஒரு ஸ்டெப்பு தானே அப்படின்னு சொல்லி நம்ம மிஸ் பண்ணிட்டு தாண்டி போயிடலான்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். காத்திருக்காம செய்ய முடியாதா அப்படின்னு நம்ம நிறைய பேர் காத்திருக்காமலே செய்கிறோம். அல்லேலூயா. ஏன் நம்ம ஜெபிக்காம செய்யக்கூடாதான்னு சொல்லி நம்ம ஜெபிக்காமலே செய்கிறோம். இப்போ ஜெபம் என்று வரும்பொழுது நான் பேசுகிற ஜெபம் கொஞ்சம் வித்தியாசமான ஜெபம். என்ன காரணம் அப்படின்னா, தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் ரெகுலராக நம்ம பண்ணக்கூடிய ஜெபங்கள் எப்படி இருக்கும்? காலையில் மார்னிங் நீங்கள் எழுதுப்பீங்க, ஒரு ஜெபத்தை நீங்கள் செய்வீங்க. எத்தனை பேர் படுக்கையில் எழுந்த உடனே ஒரு ஜெபத்தை செய்றீங்க? ஆமென். அல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு ஜெபம், அது முடிச்ச உடனே நீங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து எத்தனை பேர் ஜெபிப்பீங்க? அப்படி ஜெபிக்கிறீங்களா? அது எவ்வளவு நேரம் ஜெபிப்பீங்க? ஒரு அரை மணி நேரம் ஜெபிப்பீங்களா? ஒரு அரை மணி நேரம் ஜெபித்து அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பைபிள் படிப்பீங்களா? பைபிள் படிச்ச உடனே நமக்கு அந்த நாள் ஆரம்பிக்கும். ஆச்சா, ஆரம்பிக்கும். இப்போ சத்துரு நம்முடைய மனதில் கிரியை செய்கிற விதங்கள் எப்பேற்பட்டது தெரியுமா?
சத்ரு நம்முடைய மனதில் இந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த நாளை நடத்துவதற்கு போதுமானது என்று சத்ரு நமக்கு கற்றுக் கொடுப்பான். சத்ருக்கு இருக்கக்கூடியது ஒரு முக்கியமான அவனுடைய நோக்கம், தந்திரம் எப்பேற்பட்டதுன்னு சொன்னால், நீங்கள் அதிகமாய் ஜெபிக்க கூடாதபடிக்கு உங்களை தடை பண்ணிடுவான். நீங்கள் ஜெபிக்க கூடாது, நீங்கள் ஜெபித்திடுவீர்கள், நீங்கள் நல்லா ஜெபிப்பீங்கன்னு சொன்னால் அதிகமாய் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வீங்க. பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களை சுற்றி இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையும் மாறும். அதனாலேயே பிசாசு என்ன செஞ்சிடுவான்னு சொன்னால், நீங்கள் ஜெபிக்க கூடாதபடிக்கு உங்களை அப்படியே இழுத்து தடை பண்ணி விடுவான். அதிகமாக ஜெபிச்சிடாதீங்க, ரொம்ப ஊக்கமாக ஜெபிச்சிடாதீங்க, பிரயாசப்பட்டு ஜெபிச்சிடாதீங்க, போராடி ஜெபிச்சிடாதீங்க, நார்மலாக இருங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக இருங்கன்னு சொல்லி என்னென்னலாம் பண்ணணுமோ அவனுடைய தந்திரங்களை உங்களுக்கு விரோதமாக போடுவான். இப்போ என்ன நடக்கும்? நம்ம ஜெபிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு மற்ற காரியங்களில் நேரத்தை செலவு செய்வோம். அல்லேலூயா. வீட்டு வேலைகள் என்னென்ன இருக்கிறதோ செய்வோம், வெளியில் போகிற இல்லை மற்ற வேலைகள் என்னென்ன இருக்கிறதோ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு கடைசியில் அந்த நாளில் எல்லா நேரத்தையும் நம்ம செலவு செஞ்சுட்டு தேவனுடைய பிரசன்னத்தில் வந்து உட்காரும் பொழுது டயர்டாயிட்டு இருக்கோம். ஆண்டவரே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஜெபத்தை முடிச்சிடுவோம். அப்புறமா நம்ம படுத்துருவோம். தொடர்ந்து இதே போல நடக்கும். ஒருவேளை அப்போஸ்தலர்களும் இதே போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா என்ன நடக்கும்? ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னால் அவர்களால் சாட்சியாக இருக்க முடியாது. இப்போ நல்லா ஒரு வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்க. அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு இருப்பதினாலே உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஏதோ செய்திருக்கிறார் என்பதற்காக நீங்கள் சாட்சிகளை வாழ முடியாது. எனக்கு வியாதி இருந்துச்சுங்க, ஜெபிச்சாங்க, எனக்கு சுகமாயிடுச்சு, கொஞ்ச நாள் சாட்சியா இருக்கலாம். நீண்ட நாட்கள் ஆண்டவருக்காக சாட்சியா இருக்க முடியாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன் இருக்க முடியாது? எனக்கு கஷ்டம் இருந்துச்சு குடும்பத்தில், கஷ்டங்களை இயேசு போக்கினார், எல்லா கஷ்டங்களையும் எடுத்து போட்டுட்டாரு, சரி, இதை வைத்து சாட்சியம் நீண்ட நாட்கள் இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாது? பரிசுத்த ஆவியானவர் இல்லாம ஒரு மனுஷனால நீண்ட நாட்கள் சாட்சியா இருக்க முடியாது. நீண்ட நாட்கள் இருக்கவே முடியாது. ஆரம்பத்தில் அந்த அனுபவத்தை பெற்ற அந்த உற்சாகத்தில் சாட்சியை மாறிடுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு போக 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 தேவனுடைய அனுபவத்தை மாத்திரமே வைத்திருப்பாங்க, அதில் இருக்கக்கூடிய அபிஷேகத்தை விட்டுருவாங்க. அபிஷேகத்தை விட்டவர்கள் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இருக்கிறபடினால தொடர்ந்து சாட்சியாக இருக்க முடியாது. அதுக்கப்புறமா வாக்குவாதம் செய்கிறவர்களை மாறிடுவாங்க. அல்லேலூயா. முன்னாடி ஒருத்தர் ரட்சிக்கப்படணும்னு சாட்சி சொல்லுவாங்க, இப்போ எப்படியாவது அவர்களுக்கு திணிக்கணும்னு சொல்லி சாட்சி சொல்லுவாங்க. இது சாட்சி அல்ல. அல்லேலூயா, பிரைஸ் காட். இப்போ அப்போஸ்தலர்கள் எப்படி சாட்சிகளாக இருந்தார்கள் அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஆமென். அப்போஸ்தலர்கள் சாட்சியாக இருக்கும் பொழுது இயேசுக்காக சாட்சியாக இருந்தார்கள், தங்களுக்காக சாட்சியாக இல்லை. நான் நம்புகிறது கரெக்டு தான் சொல்லி அவர்கள் போராடலை, நான் பேசுகிறவர் சரிதான் அப்படின்னு சொல்லி போராடினாங்க. அல்லேலூயா. நான் யாரை பற்றி சொல்கிறேனோ அவர் சரியானவர் என்கிறத ஆவியானவர் மூலியமாக போராடினார்கள். நான் என்னுடைய நம்பிக்கை கரெக்ட்னு சொல்லி போராடல. இதுதான் வித்தியாசம். இன்னைக்கு நம்மள இருக்கக்கூடிய நிறைய பேர் என்னுடைய நம்பிக்கை சரியானது தான் அப்படின்னு சொல்லி நம்ம போராடி கொண்டு இருக்கிறோம். காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் இல்லை. ஹல்லேலூயா. அதனால பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா என்னென்னலாம் செய்யணும், எதையெல்லாம் ஆண்டவர் கற்றுத்தந்தார், எப்படியெல்லாம் அப்போஸ்தலர்களை தேவன் நடத்தினார் என்கிறதை நம்ம அறிந்து கொள்வோம். ஆமென். 6வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி ஆண்டவரே இக்காலத்திலே ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்பி கொடுப்பீர் என்று கேட்டார்கள். எப்பொழுது எக்காலத்திலே நீர் திருப்பி கொடுப்பீர் என்று சொல்லி கேட்டார்கள். போதும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்லா பாருங்க, ஆண்டவரை குறித்து, அதாவது ஆண்டவரிடத்துல சீஷர்கள் கேட்ட இந்த கேள்வி குறித்து கொஞ்சம் நீங்க தெளிவாக ஆராய்ந்து கவனித்து பார்க்கணும். இது எப்பேற்பட்ட ஒரு கேள்வி தெரியுமா?
வேதத்தில் இந்த கேள்வியை குறித்து நிறைய இடங்களிலே தீர்க்க தரிசனமாக அநேக இடங்களில் ஆண்டவர் பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா பாருங்க, இது எதை குறித்ததான ஒரு கேள்வி? பாருங்க, இஸ்ரவேலர்கள் தேவனாலே விடுவிக்கப்பட்டு எகிப்திலிருந்து கொண்டு வரப்பட்டு ஒரு தேசத்தை ஆண்டவர் தருகிறார். அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு இடங்களை கொடுத்து சுதந்திரமாக கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நாள்பட ஒவ்வொரு சந்ததியை மாற 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 அவர்கள் தேவனுக்கு விரோதமாக செயல்பட தொடங்குகிறார்கள். ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படும் பொழுது ஆண்டவருடைய கோபத்தின் நிமித்தம் ஆண்டவர் அவர்களை ஒரு சில ராஜ்யங்களுடைய கையில் கொடுக்கிறார். பாபிலோன் முதலாவது வருது, அசீரியர்கள் முதலாவது வரார்கள், அதற்கு பின்பு பாபிலோன் வருது. பாபிலோன் ஆலயத்தை இடித்து தள்ளிடுது, மதில்கள் எல்லாவற்றையும் இடித்து தள்ளுகிறது. அதுக்கப்புறமா பர்ஷியா வராங்க, அதுக்கப்புறமா ரோமர்கள் வராங்க, அதுக்கப்புறமா கிரேக்கர்கள் வராங்க. இவர்கள் எல்லாருமே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் இஸ்ரவேலர்களுக்கோ அவர்களுடைய ராஜ்யம் திரும்பி அவர்களுடைய கையில் கொடுக்கப்படலை. தேவன் ஆசீர்வாதமாக கொடுத்தது, தேசமாய் ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் தேவன் அதை எடுத்து இன்னொருத்தருடைய கையில் கொடுத்துட்டார், இன்னும் அவர்களுடைய கையில திரும்பி கொடுக்கல. இப்போ இவர்கள் எல்லாருமே ஜெபத்தோடு கூட ஒருத்தருக்காக காத்திருக்கிறாங்க. தீர்க்க தரிசனமாய் ஒருத்தரை குறித்து முன்கூட்டி நிறைய இடங்களிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. மோசே மூலியமாய் சொல்லப்பட்டது, ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டது, தீர்க்க தரிசன புத்தகங்களில் சொல்லப்பட்டது. அந்த நாட்களிலே இருந்த எல்லா தீர்க்க தரிசிகள் மூலியமாகவும் ஒருத்தரை குறித்து அறிவிக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்து, மேசியா. மேசியா என்கிறவர் யார்? ராஜ்யத்தை மறுபடியும் திரும்பி தருகிறவர், ஆளுகை செய்கிறவர், மீட்கிறவர், ராஜாவாய் இருக்க போகிறார். இது எல்லாவற்றையும் கேட்டு 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 காத்திருக்கிறாங்க. காத்திருக்கிற இவர்களுக்கு இயேசு பிறந்த உடனே இவர்தான் அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு தெரிந்து போனது. ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொண்டார், தன்னோடு கூட வைத்து கொண்டார், சீஷர்களாக ஆண்டவர் பயன்படுத்துறார். கடைசியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு இந்த சீஷர்கள் இயேசுனுடைய ராஜ்யத்திற்காக, இயேசுனுடைய ஆளுகைக்காக காத்திருந்து இப்போ ஆண்டவரை பார்த்து கேட்குறாங்க, ராஜ்யத்தை எப்போ திரும்பி தருவீங்க, எப்போ ரெஸ்டோர் பண்ணுவீங்க, அல்லேலூயா, மறுபடியும் எப்போ தருவீங்க, மறுபடியும் எப்போ கட்டுவீங்க, அல்லேலூயா, பிரைஸ் காட். முதலாவது புரிந்து கொள்ளணும், நீங்கள் புரிந்து கொள்ளணும். முதல்ல எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெஸ்டோரேஷனில் ஆரம்பிக்குது. அல்லேலூயா, பிரைஸ் காட். சீர்படுத்துதல். முதலாவது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சீர்படுத்த தொடங்கணும். எதிலெல்லாம் சீர்படுத்தணுங்க? எந்தெந்த இடங்களில் எல்லாம் நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்டு தேவனுடைய கோபங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் கொண்டு வந்திருக்கிறோமோ அந்த இடங்களில் எல்லாம் நாம் சீர்படுத்தணும். அந்த இடத்துல எல்லாம் நம்ம மறுபடியும் உடைந்து போன மதில்களை கட்டணும், உடைந்து போன ஆலயத்தை நம்ம கட்டணும். நிறைய நேரத்தில் நம்ம மறந்துடுறோம். ஒரு ராஜாவா இருக்கிறபடி நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் தான் ராஜாவா இருந்து செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில முடிவு செய்கிறது யாரு? நீங்க தான். எதை சாப்பிடணும்னு சொல்லி முடிவு செய்யறது யாரு? எந்த துணியை போடணும்னு சொல்லி முடிவு செய்யறது யாரு? எங்க போகணும் வரணும்னு சொல்லி முடிவு செய்ய நாம தான். அப்படின்னு நம்முடைய வாழ்க்கையில முடிவு செய்து ஆளுகை செய்யக்கூடிய நபராக நாம தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு ராஜாவா இருந்து உங்க வாழ்க்கையில எதையெல்லாம் முதல்ல கட்ட வேண்டும் என்கிறது நல்ல தெளிவாய் தெரிந்திருக்கணும். சாலமன் ராஜா ஆலயத்தை கட்டும்படிக்கு ஆண்டவர் அவரை அழைக்கிறார். ஆண்டவர் அழைத்து அவரிடத்துல ஞானத்தை கொடுத்து பலனை தந்து தேவைப்படுகிற எல்லாவற்றையும் தந்து ஒரு ஆலயத்தை கட்டும்படிக்கு அவரிடத்துல கொடுக்கும்போது அவர் மகிமையாய் தேவனுக்கு என்று பெரிய ஒரு ஆலயத்தை கட்டுகிறார். ஆண்டவரும் சொல்லுகிறார், கட்டப்படுகிற அந்த ஆலயத்தில் நான் வந்து தங்குவேன், வாசம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆனா எப்போ தேவனுக்கு விரோதமாக அதே இஸ்ரவேலின் ஜனம் நடக்க தொடங்குகிறார்களோ கட்டப்பட்ட அந்த ஆலயம் வெறும் கட்டடமாய் மாத்திரமே இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் விட்டு போனது. ஹல்லேலூயா. விட்டு போன அந்த தேவ ஆலயம், தேவனுடைய பிரசன்னம் இல்லாத அந்த தேவ ஆலயம் ஒரு காலத்தில் இடிக்கப்படவும் செய்கிறது. ஹல்லேலூயா. நம்ம ஆரம்பத்தில் கர்த்தருக்காக கட்டி இருப்போம், ஆண்டவரே தொடர்ந்து ஆராதனை நடக்கும், வைராக்கியமா சொல்லியிருப்போம், தொடர்ந்து என் வீட்டில் தனிப்பட்ட முறையில் தொடர்ந்து உட்காந்து நான் புது புது பாடல்களை பாடி ஆராதனை செய்வேன். அல்லேலூயா.
வைராக்கியமாக ஆண்டவர் பார்த்து நம்ம சொல்லியிருப்போம், ஆண்டவர் இந்த நேரத்தில் நான் வருவேன், உங்கள் பிரசன்னத்தில் உட்காருவேன், இந்த நேரத்தில் என்னுடைய பர்சனல் ப்ரேயர் இருக்கும், நான் உட்காந்து நல்லா ஜெபிப்பேன், ஆராதனை செய்வேன் ஆண்டவர், தொடர்ந்து பலிகளை நான் செலுத்தி கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வந்து மகிழ்ச்சியாக அவருடைய பிரசன்னத்தை நம்ம வாழ்க்கையில் வைக்கிறார். இரக்கமாக ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறார். நம்ம அறியாத நேரங்களிலும் புரியாத இடங்களில் எல்லாம் தேவ பிரசன்னம் நம்ம கூடவே வருது, அவருடைய சமூகம் வருது. நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரை தொடர்ந்து இந்த இடத்துல குறிப்பிட்ட நேரங்களிலே ஜெபத்தை நான் ஏறெடுப்பேன், இதற்காக ஜெபிப்பேன், அதற்காக ஜெபிப்பேன், தேசத்திற்காக ஜெபிப்பேன், குடும்பத்திற்காக ஜெபிப்பேன், சபைக்காக ஜெபிப்பேன், ஊழியங்களுக்காக நான் ஜெபிப்பேன், நடக்கிற எல்லா விஷயங்களையும் சொல்லி 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 இந்த பிரசன்னத்தில் ஓயாமல் நான் ஜெபித்து கொண்டே இருப்பேன். அப்போ ஆண்டவரும் நம்மளை பார்த்து மகிழ்ச்சியாக நம்மோடு கூட அவர் இருக்கிறார். நம்ம கட்டுகிற அந்த ஆலயத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது, தேவனுடைய சமூகத்தில் உங்கள் சத்தம் ஏறெடுக்கப்படுகிறது, ஆண்டவர் கவனித்து கொண்டே இருக்கிறார் பொழுது ஒரு இணைப்பு இருந்துகிட்டே இருக்கு. கொஞ்சம் நாள் பட என்ன ஆகுதுன்னு சொன்னால், ஆராதனை கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனமாகி, நேரம் இல்லை, நேரம் பத்தலைன்னு சொல்லி ஜெப நேரங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக குறுகி அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு காணாமல் போகுது. காணாமல் போகும்பொழுது தேவனுடைய பிரசனம் குறைஞ்சு போயிடுது. தேவனுடைய பிரசனம் குறைஞ்சு போகும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அனுபவங்கள் இருக்கிறது, ஆவியானவர் இல்லை. ஹல்லேலூயா. நான் ஜெபித்தேன் அப்படின்ற அனுபவங்கள் இருக்கிறது, ஆவியானவர் இல்லை. தேவன் கற்றுக் கொடுத்த ஒரு சில ஞானங்கள் இருக்கிறது, ஆவியானவர் இல்லை. நம்ம பார்த்ததும் கேட்டதும் இப்போ ஆவியானவர் இல்லாமல் நம்ம சபைக்குள்ளே உட்கார்ந்து இருக்கும் பொழுது எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. அனுபவத்தோடு கூட உட்காருகிறோம், பார்க்கிறோம், கேட்கிறோம், ஆனால் ஆவியானவர் இல்லாமல் இருக்கிறபடினாலே பலன் இல்லை. ஹல்லேலூயா. இப்படி இருக்கிறதுனாலே அந்த ஆலயம் கொஞ்ச நாள் கழித்து இடிக்கப்படுது. யாராலே இடிக்கப்படுகிறது? யாருக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுக்கிறோமோ அவர்கள் இடிச்சிடுறாங்க. அது மனுஷனா இருக்கலாம், இடிச்சிடுறாங்க. எப்படி இடிக்கிறாங்க? ஜெப நேரங்களில் எல்லாம் அவர்களுக்கு நம்ம நேரத்தை கொடுக்குறோம் இல்லை? நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு உட்காரும் பொழுது ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வருவாங்க, இல்லை யாரோ நமக்கு ஃபோன் பண்ணுவாங்க, பேசணும்னு சொல்லுவாங்க, கூப்பிடுவாங்க, வாங்க நம்ம தனியாக மீட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அவர்களுக்கு நம்ம நேரத்தை கொடுக்கும் பொழுது தேவனுக்காக கட்டி வைத்திருக்கிற அந்த ஆலயத்தை அவர்கள் இடித்து விடுகிறார்கள். ஹல்லேலூயா. இடித்து விட்ட உடனே நமக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே தேவனாலே விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம், சுதந்திரமாக இருக்கிறோம் என்கிறத மறந்துட்டு அவர்களோடு கூட கொஞ்சம் நல்ல சந்தோஷமாக நேரத்தை நம்ம செலவு செய்கிறோம். ஹல்லேலூயா. எப்பவுமே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள், உங்களுக்கு தேவன் பேசுகிறதில் சந்தோஷம் இருக்கணும். தேவன் பேசுகிறதை கேட்கும் பொழுது உங்களுக்கு சந்தோஷம் இருக்கணும். மனிதர்கள் பேசுகிறத கேட்கும் பொழுது அதில் ஒரு சந்தோஷம் பிறக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி பிசாசினுடைய பெரிய ஒரு தந்திரம் இருக்கிறது. அதனால தான் 2 மனிதர்கள் பேசும்பொழுது தேவனை பற்றி பேசி அதற்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிடணும். மற்ற கதைகள் அவர்கள் பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாது? ஏன்னா மற்ற கதைகளிலே தேவனுடைய பிரசனம் இல்லை. தேவனுடைய பிரசனம் இல்லாத பொழுது தேவனுடைய ஆலயம் இடிக்கப்படும். அல்லேலூயா. அவங்க அதை செய்தார்கள், அதை அப்படி செஞ்சாங்க, இப்படி செஞ்சாங்க, அந்த மாதிரி ஆச்சு, இப்படி அப்படின்னு சொல்லி நம்ம உடனே பேச தொடங்கும் பொழுது தேவ பிரசனம் விட்டு போகுது. தேவன் பேசுகிறதை கேட்க சந்தோஷமா இருக்கணும். மறுபடியும் ஆண்டவர்கிட்ட மாத்திரமே நம்ம பேசணும். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். நல்லா பாருங்க, நல்லா கூச்சமா எதுவுமே தெரியாம பேச முடியாத, யார்கிட்டயுமே போய் பழக முடியாம ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறவங்க எல்லாரையும் ஆண்டவர் மாற்றுகிறார். புரிஞ்சுதா? ஆண்டவர் மாத்துகிறார். ரொம்ப ஷையுங்க நான், ஆனா ஆண்டவர் மாத்துறார். அவர்களுக்கு தேவைப்படுற தைரியத்தை தரார். எப்போ தராரு? ஆரம்பத்தில் ஜெபத்தோடு கூட இருக்கும் பொழுது தருகிறார். அதுவும் ஏன் தருகிறார்? கர்த்தரை பற்றி பேசும்படிக்கு தருகிறார். ஆனால் ஆலயம் இடிக்கப்பட்ட உடனே பேசுகிற அந்த தைரியத்தை அப்படியே அவங்க தக்க வைத்துக் கொள்கிறார்கள். வேறு காரியங்களை பேச தொடங்குறாங்க, தேவனை விட்டுடுறாங்க. அதனால முதலாவது ரெஸ்டோரேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். சீர்படுத்தணும். உடைக்கப்பட்டது, இடிக்கப்பட்டது, சத்ருவினாலே இடிக்கப்பட்ட ஆலயத்தை நீங்கள் கட்டி எழுப்பணும். ஆராதனைக்கான நேரத்தை மறுபடியும் கொடுக்கணும். ஜெபத்திற்கான நேரத்தை மறுபடியும் கொடுக்கணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதிலும் ரொம்ப முக்கியமாக ஒரு காரியம் நடந்தது. என்ன தெரியுமா? ஓசையா அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா இருக்கிறார். ஜோசாயா அப்படின்ற ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜா வசிக்கும் பொழுது ஆலயத்தை சுத்தப்படுத்த சொல்றாரு.
ஆலயத்தை சுத்தப்படுத்தும் பொழுது அதில் ஒரு புத்தகத்தை அவங்க எடுக்கிறாங்க. புத்தகத்தை எடுத்த உடனே அதில் இருக்கக்கூடிய என்னென்ன காரியங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆசாரியனை அவர் வந்து படிக்க சொல்கிறார். ஆலயத்தை சுத்தப்படுத்தின ஆசாரியனை படிக்க சொல்கிறார். படிக்க சொன்ன உடனே அவருக்கு ஒரே ஆச்சரியம், வேதனை, வருத்தம், தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அழத் தொடங்குகிறார். ஒரு ராஜா. ஏன்னு பார்த்தா அந்த புத்தகம் வந்து தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் புத்தகம், மோசே மூலியமாக எழுதப்பட்டு கொடுக்கப்பட்ட புத்தகம். ஹல்லேலூயா. அந்த புத்தகத்தை மறந்து, புத்தகத்தை விட்டுட்டு ஆலயத்தில் தூசிப்படியே விடுறாங்க. ஒரு நாள் சுத்தப்படுத்தும் பொழுது அதில் ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க தொடங்குகிறார்கள். அப்பதான் தேவனுக்கு விரோதமாக இவர்கள் என்னென்ன காரியங்களை செய்திருக்கிறார்கள், ஏன் தேவனுடைய கோபம் இவங்க மேலே இறங்கி வந்திருக்கிறது என்கிறதே புரிந்து கொள்றாங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க கர்த்தருக்கு விரோதமாக என்னென்ன காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறீங்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள தேவனுடைய வசனத்தை வாசிக்கக்கூடிய பிள்ளைகளாய் நீங்கள் இருக்க வேண்டும். இந்த பழக்கம் எப்பத்திலிருந்து வரணும் தெரியுமா? எப்பத்திலிருந்து இந்த பழக்கம் வரணும் தெரியுமா? நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஸ்கூலில் எனக்கு வந்து டீச்சர் வந்து போர்டு மேலே எழுதிட்டு இருப்பார். கிளாஸ் ஒர்க்கில் எழுதிட்டே இருக்கும்போது என் மடி மேலே வந்து பைபிள் நான் வச்சுருப்பேன். மடி மேலே பைபிளை வச்சுட்டு நான் படிச்சுன்னு இருப்பேன். இப்போ ஒரு டீச்சர் வந்துட்டு எட்டி பார்த்தார். அதை எழுதினவர், அந்த கிளாஸ் எடுக்கிறவர் எட்டி பார்த்தார். அவர் கேட்டார், என்ன பண்ணுறேன்? நான் சொன்னேன், நான் பைபிள் படிச்சுன்னு இருக்கிறேன். இப்போ சொன்னார், சரி இதை நீ அப்புறமா படிச்சுக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னார். இப்போ நான் சொன்னேன், இல்லை இது என்னுடைய டைமு, டீச்சரை பார்த்து நான் சொல்லின்னு இருக்கிறேன் டைம், அதனால் நான் படிக்கிறேன். அவர் பார்த்துட்டு சரி படி அப்படின்னு போயிட்டார். கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிற டைமில் எல்லா டீச்சரும் அப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் அப்படி பண்ணணும்னு சொல்லி நான் சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நம்ம வயசு சின்னதாக இருக்கிறது, ஸ்கூல் தானே படிக்கிறாங்க, புரியாது, ஞானம் குறைவாக இருக்கும், தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லவே கூடாது, சொல்லவும் முடியாது. ஒரு ஃபோனை எடுத்து அவங்க பிள்ளைகளுடைய கையில் கொடுத்து பாருங்க, அதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும், எங்கே போனால் என்ன இருக்கும், வாட்ஸ்அப்னா என்ன, ஃபேஸ்புக்னா என்ன, யூடியூப்னா என்ன, யூடியூப் ஷார்ட்ஸ்னா என்ன, ஃபேஸ்புக் ரீல்ஸ்னா என்ன, இது எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேதத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் ஏன் தெரிந்து கொள்ள முடியாது? You can say whether your children are not interested in Bible and in God, but don't say that they can't understand. அவர்களுக்கு புரியாதுன்னு சொல்லாதீங்க, ஒருவேளை அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வேணா சொல்லுங்க. அப்போ எல்லாருக்குமே வேதனை என்னன்னு தெரியும், எல்லாருக்குமே வேதனை என்னன்னு புரியும். எல்லாரும் எடுத்து பைபிளை படிக்கணும். ஹல்லேலூயா. படிச்சாதான் அதுல இருக்கிறது என்னன்றது தெரியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது ஆலயத்தில் தான் இருக்கிறது, ஆலயமும் இருக்குது, ஆனால் கொஞ்சம் இடிக்கப்பட்டு இருக்குது, தூசி படிஞ்சு இருக்குது, ஆனால் தேவனுடைய பிரசனை இல்லை, தேவன் கோபமாக இருக்கிறாரு, அதனால எல்லா சாபங்களும் இறங்கி வருதான். எத்தனை பேருடைய பைபிள் வீட்டில் தூசி படிஞ்சு படிக்காமல் அப்படியே இருக்குது? எத்தனை பேருடைய பைபிள் வெறும் சண்டேஸில் மாத்திரம், ஒரு ப்ரேயர் மீட்டிங் போகும்போது மாத்திரம், ஒரு சர்ச்சுக்கு போகும்போது மாத்திரம் பைபிளை எடுத்துகிட்டு நம்ம போகிறோம்? எத்தனை பேர் 2-3 பைபிள், இதற்கு ஒரு பைபிள் அதற்கு ஒரு பைபிள் வச்சிருக்கிறோம், ஆனால் படிக்கிறது கிடையாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். புரிந்து கொள்வோம். பாருங்க, இது எல்லாம் நீங்க சீர்படுத்தும் பொழுது முதலாவது படி நீங்க செய்து ஆயத்தமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ரெஸ்டோரேஷன். ஹல்லேலூயா. ராஜ்யத்தை தேவனுடைய கையில கொடுத்து சீர்படுத்தி கொள்ளணும். இது என்னுடைய ராஜ்யம் அல்ல, இது உமது ராஜ்யம் என்று நீங்க எப்ப சொல்ல தொடங்குறீங்களோ அப்ப தேவன் கிரியை செய்ய தொடங்குவார். ஹல்லேலூயா. நான் தான் ராஜா, நான் எடுப்பதுதான் முடிவு, நான் சொல்வதுதான் காரியம் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாருமே அழிவுக்கு நேராக நடத்தப்படுவார்கள். தேவனே நீரே ராஜாவா இருக்கிறீர், நீரே நடத்தும், உமது கையில் என்னுடைய வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி நடக்கிறவர்கள் ஒவ்வொருத்தரும் கூட தேவனாலே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், தேவனுடைய பிரசன்னத்தினாலே நிரப்பப்படுகிறார்கள், பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பலனையும் பெற்றுக்கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகளா இருந்து மறுபடியும் அந்த நேரங்களை கட்டி எழுப்புங்க. ஒப்பு கொடுப்பதுதான். ஹல்லேலூயா. பாருங்க, இதுதான் கஷ்டம், ஆரம்பிக்கிறது தான் கஷ்டம். மறுபடியும் அந்த நேரத்தை கொஞ்சம் பிடிவாதமா உட்கார்ந்து ஜெபிக்க தொடங்குறது தான் கஷ்டம். ஆனா எப்ப நீங்க அதை செய்ய தொடங்குறீங்களோ வாழ்க்கை மாறிடும். ஆண்டவர் ஆசீர்வதிக்க தொடங்கிடுவார்.
வாழ்க்காண்டவர் மாற்றிடுவார். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய பேருடைய வாழ்க்காண்டவர் மாற்றிடுவார். அல்லேலூயா. அங்கே மாத்திரம் கொஞ்சம் பிடிவாதமாக இருந்து, இல்லை இந்த நேரத்தில் நான் உட்கார்ந்து ஜெபிக்க போகிறேன், அல்லேலூயா, கண்டிப்பாக கட்டாயமாக நான் ஜெபிப்பேன், விட்டு கொடுக்க மாட்டேன், அந்த தீர்மானத்தை எடுத்து நீங்கள் கட்டணும். ஆலயம் எப்போ கட்டப்பட்டதான் தெரியுமா? எஸ்ராவின் நாட்களிலும் நெகேமியாவின் நாட்களிலும் கட்டப்பட்டது. அல்லேலூயா. அது கட்டப்படணும்னு சொல்லி ஆண்டவரே அந்த ராஜாக்கள் இடத்துல பேசுறார். யாரு? அடிமைகளாய் வைத்திருக்கிற அந்த ராஜாக்கள் இடத்துல ஆண்டவர் பேசுறார். பர்ஷியாவின் ராஜா, பாபிலோனின் ராஜா, அவர்களிடத்துல ஆண்டவர் பேசுறார். மனிதர்களை அனுப்பு, ஆலயம் கட்டப்படட்டும். ஏன் கட்டப்பட வேண்டிய இந்த ஆலயம் அடுத்து ஒருத்தர் வரப்போகிறார், இயேசு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களுக்குள்ள இப்போ பேசிக்கொண்டே இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதற்கு அர்த்தங்கள் உண்டு. எப்படி அந்த ராஜா இடத்துல தேவன் பேசும் பொழுது பின்பு நடக்க போகின்ற காரியங்களை குறித்து ஆண்டவர் அடையாளமாய் வைத்தாரோ, அதே போல ஆண்டவர் இப்போ உங்ககிட்ட பேசுறாருன்னு சொன்னா அதற்கும் அடையாளங்கள் உண்டு. ஹல்லேலூயா. For God to do something. Amen. ஹல்லேலூயா. என்னப்பா சிரிக்கிறீங்க? என்னப்பா நடக்குது நடுவில்? ஹல்லேலூயா. Praise God. புரிஞ்சுதா? ஆமென். இப்போ தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கக்கூடிய நாம முதலாவது எல்லாவற்றையும் கட்டி சீர்படுத்தி கொள்ள வேண்டும். ரெண்டாவது 7வது வசனத்தை வாசிங்க. அதற்கு இயேசு பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். பிதாவாகிய தேவனுக்கென்று ஒரு நேரம் உண்டு. There is a time for Father God. Amen. You're writing it down, is it? Yeah? No. If you want to write down, you can write down. You can note. Okay? Okay. Hallelujah. Praise God. வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. பிதாவாகிய தேவனுக்கென்று ஒரு நேரம் உண்டு. There is a time for Father God to work. Amen. பிதாவாகிய தேவன் அவருடைய ஆதீனத்தில் சில காலங்களையும் சில நேரங்களையும் குறிப்பிட்டு வைத்திருக்கிறார். ஆமென். அதற்கு ஏற்றவாறு அவர் கிரியை செய்வார். அப்படின்னா பிதாவாகிய தேவனுக்கு ஒரு அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரத்திற்கு நம்மை நாம ஒப்பு கொடுக்கணும். சீஷர்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் இயேசு இதை அவர்களுக்கு நல்ல தெளிவாக கற்றுத்தருகிறார். தேவனுக்கென்று ஒரு அதிகாரம் உண்டு, ஒரு நேரம் உண்டு. அவருடைய விருப்பத்தின் பிரகாரம் அந்தந்த காரியங்களை அந்தந்த நேரங்களில் அவர் செய்து முடிப்பார். ஆனால் நீங்களோ அந்த நேரத்திற்கு ஒப்பு கொடுத்து காத்திருக்க வேண்டும். நாம எதிர்பார்க்கிற நேரங்களிலே அவர் செய்ய மாட்டார். இது எனக்கு இப்போ வேணும் அப்படின்னு கேட்டால் ஆண்டவர் செஞ்சு தர மாட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, அது ஒருவேளை நம்முடைய ஜெபமா இருந்தாலும் கூட அவருடைய நேரம் எதுவோ, அது எப்போ சரி என்று அவர் பார்க்கிறாரோ அப்போதான் அவர் செய்வார். அது வரைக்கும் அவர் செய்ய மாட்டார். இப்போ நம்ம உடனே நம்ம ஆண்டவரே எனக்கு இப்போவே செய்து தாங்கன்னு சொல்லி நம்ம எவ்வளோ அவசரப்பட்டு, ஹல்லேலூயா, பிரைஸ் காட். சில நேரத்தில் என்ன செய்வாங்க தெரியுமா? வீட்டில் இருக்கிறவரை ஒருத்தரை வந்துட்டு அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வீட்டில் இருக்கிறவங்க எனக்கு இப்போவே வேணும், வாங்கிட்டு வான்னு சொல்லி ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போவே உடனே வாங்கிட்டு வந்துரு. அவரு கொஞ்ச நேரம் இருமா, அப்புறம் வாங்கிட்டு வரமா, வேலையாக இருக்கிறமா, இல்லை இப்போவே வேணும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வர வச்சுருவாங்க. அதே போல் ஆண்டவர்கிட்ட சொல்லி பாருங்க, நடக்காது. ஹல்லேலூயா. ஏன் நடக்காதுன்னு சொன்னால் அவருக்கென்று ஒரு அதிகாரம் உண்டு, ஒரு நேரம் உண்டு. அதற்கு ஏற்றவாறு தான் அவர் செய்வார். அதற்கு ஏற்றவாறு தான் அவர் கிரியை செய்வார். அதை தாண்டி அவர் கிரியை செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. இப்போ நான் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இங்கே ஆண்டவர் அவர்களை பார்த்து ஒரு காரியத்தை கற்றுத் தருகிறார். நீங்கள் உங்களுடைய நேரம் இருக்கலாம்ப்பா, நீங்கள் உங்களுக்கு ஞானம் இருக்கலாம், பலன் இருக்கலாம், உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் சரின்னு சொல்லி தோணலாம், உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடியே செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் பார்த்த பிற்பாடும் கூட நீங்கள் உங்களுடைய நேரத்தில் செய்யக்கூடாதபடிக்கு தேவனுடைய நேரத்திற்காக காத்திருங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் காட்.
ரெண்டாவது நீங்கள் செய்ய வேண்டியது தேவனுடைய அதிகாரத்திற்கு, அவருடைய நேரத்திற்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நீர் என்ன செய்கிறீரோ, எப்போ செய்கிறீரோ செய்யும், ஒப்பு கொடுக்குறேன். நான் என்னுடைய இஷ்டத்திற்கு எதை வேணா நான் செய்ய மாட்டேன். உமக்கு எது சரின்னு தோணுதோ, எப்போ செய்யணும்னு தோணுதோ, எப்போ செய்யறது சரி அப்படின்னு தோன்றுகிறதோ அந்த நேரத்திற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன், நானாக செய்ய மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது, நீங்கள் அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது டு தி அத்தாரிட்டி ஆஃப் காட், when you submit yourself to the authority of God. ரெண்டாவது, ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஆவியானவர் அபிஷேகம் அப்படின்னு வந்த உடனே நிறைய பேர் வந்துட்டு தங்களை அவர்கள் ராஜாவாய் வைத்திருக்கிறபடினால, நல்லா நீங்கள் தெளிவாக யோசிச்சு பார்க்கணும், தங்களை அவர்கள் ராஜாவாய் வைத்திருக்கிறபடினால, இப்போ உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க, எனக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு 10 கிஃப்ட் இருக்கு, 10 கிஃப்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் கொண்டு வந்துட்டு அந்த 10 கிஃப்டையும் வச்சுட்டு உனக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நான் உடனே அதில் எது எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும், எது அதில் இருக்கக்கூடியதுலே நல்ல விலை உயர்ந்தது, அது எதுவோ அதை பார்த்து நான் எடுத்துக்கொள்வேன். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். உங்களை வச்சு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு 10 கிஃப்ட் இருக்குது, எடுத்துக்கப்பா, ஏதாவது ஒன்று எடுத்துக்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதில் இருக்கக்கூடியதில் எது நல்லதோ அதை பார்த்து நீங்கள் எடுத்துப்பீங்க. ஹல்லேலூயா. ஒரு கடைக்கு போனால் ஒரே மாதிரி ஒரு 10 பொருள் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரே பொருள் தான் அது, 10 பொருள் வச்சுருக்காங்க, அதில் எது நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம எடுக்கிறோம் இல்லை. அன்றைக்கே சமைச்சு போடக்கூடிய ஒரு காயை நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா அன்றைக்கே காலி ஆகிட போகுது, அதை கூட நம்ம பார்த்துட்டு எது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்து எடுக்கிறோம் இல்லை. அந்த மாதிரி நம்ம பார்த்து எடுப்போம். ஆனால் ஆவியானவரும் அவருடைய அபிஷேகம் என்று வரும் பொழுதும், வரங்கள் என்று வரும் பொழுதும், வேதம் சொல்லுகிறது, அவருக்கு என்ன விருப்பமோ, அவர் ஒவ்வொருத்தருக்கும் எதை தர வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை தான் அவர் தருவார். அதனால ஆவியானவரை கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக இதை அறிந்து அவருடைய அதிகாரத்திற்கு ஒப்பு கொடுக்கணும். நீங்க எனக்கு எதை தரீங்களோ, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், எனக்கு இதை கண்டிப்பா தாங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டாலும் அவர் தரமாட்டாராம். அவன் இடத்துல அந்த வரம் இருக்கிறது, ஆண்டவர் எனக்கு இந்த வரத்தை தாங்கன்னு சொல்லி கேட்டாலும் ஆண்டவர் தரமாட்டாராம். ஹல்லேலூயா. இல்லை ஆண்டவரே, எனக்கு இதுதான் சூட்டபிள், இதுதான் ஹீரோ மாதிரி இருக்கு, இதுதான் சூப்பராக இருக்கு, இதுதான் என்னை மேன்மையாக்கி விடும், இதுதான் எல்லார் முன்னாடி என்னை உயர்த்தி வைத்து விடும் சொல்லி மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் எவ்வளோ யோசித்தாலும் கூட எப்போ நாம் அவருடைய அதிகாரத்திற்கு ஒப்பு கொடுக்குறோமோ அப்போதான் அவருடைய அபிஷேகத்தினாலே நிரப்புவார். ஆம்பே, பிரைஸ் தி லார்ட். ஐ ஆம் த ஹீரோ ஆஃப் த ஷோ, ஒன் மேன் ஷோ, ஒன் மேன் ஆர்மி. இல்லை நான் தான் நடுவில் இருக்கிறேன், நான் தான் எல்லாருக்கும் பெரியவனாக இருக்கிறேன், நான் மேலானவராக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறவர்கள் எல்லாருமே கூட அவங்க எப்போ அதை மாற்றிக்கொள்ளுகிறார்களோ அது வரைக்கும் ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியாது. அதான் ரகசியம். ஹல்லேலூயா. தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் என்னை எப்படி பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ பயன்படுத்துங்க, அதிகாரத்திற்கு என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன், நான் இல்லை நீர் தான். எப்போ அந்த 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 ஒரு மாற்றங்கள் வருகிறதோ அப்போ தான் ஆண்டவர் அபிஷேகத்தில் நிரப்புகிறார், பயன்படுத்தவும் தொடங்குகிறார். அது வரைக்கும் அபிஷேகம் ஆவியானவர் இல்லை. ஏன் வேதத்தில் நிறைய உதாரணங்கள் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஆவியானவரை பெற்றுக்கொண்டு பாவம் செய்யும் பொழுது ஆவியானவர் போயிடுறாரு. சிம்சோன் ஆவியானவரை பெற்று தேவனுக்கு விரோதமாய் கிரியை செய்யும் பொழுது ஆவியானவர் போறாரு. உடன்படிக்கை உடைக்கும் பொழுது போகிறார். மறுபடியும் வர்றது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. அதனால தான் ஆவியானவர் முதலாவது நீங்க உங்களை அதிகாரத்திற்கு ஒப்பு கொடுத்துருங்க, ஆவியானவர் வருவார். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு அப்புறமா தான் ஆண்டவர் வசனம் 8 சொல்றாரு, உன்னதத்திலிருந்து ஒரு பலன் வரும். ஆமே, பிரைஸ் தி லார்ட். உன்னதத்திலிருந்து ஒரு பலன் வரும்னு சொன்னா நீங்க எங்க பார்த்து காத்திருக்கணும்? மேலே பார்த்து தான் நீங்க காத்திருக்கணும். ஹல்லேலூயா.
அப்படின்னா நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் காத்திருக்கும் பொழுது, அக்கப்பக்கத்தில் சுற்றி இருக்கிற உங்களுக்கு தெரிந்த ஊழியக்காரர்கள், உங்களுக்கு தெரிந்த தீர்க்கதரிசிகள், உங்களுக்கு தெரிந்த பாஸ்டர்கள் இல்லை அப்போஸ்தலர்கள், இவர்களை பார்த்து நீங்கள் அபிஷேகத்திற்காக ஆவியானவருக்காக காத்திருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன்னதத்திலிருந்து ஒரு பலன் வரும், பரலோகத்திலிருந்து ஒரு பலன் வரும், ஆண்டவரிடத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து ஒரு பலன் வரும். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது, ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது எனக்காக சாட்சியாக இருப்பீங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இந்த வித்தியாசத்தை நம்ம புரிந்து கொள்வோம், காத்திருப்போம் அப்படின்னு சொன்னால், யூ வில் டெஃபினெட்லி ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் என்பவர் ஒரு தனி நபர். ஹல்லேலூயா. அவர் ஏதோ காத்தோடு கூட காத்தா இருப்பார், அப்படி எங்கேயோ அப்படி உலாவிட்டு இருப்பார். இல்லை, when you call him, he will answer you. Praise the Lord. இன்றைக்கும் கூட தேவ ஆவியானவர் என்னிடத்துல பேசுகிறார். He talks to me. என்னை பற்றி, என்னை குறித்து தனிப்பட்ட முறையில் எனக்கு என்ன இது எனக்கு எது சரியாக இருக்கும், எனக்கு எது சரியாக இருக்காதுன்னு சொல்லி ஆவியானவர் என்னிடத்துல பேசுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தரிசனம் அப்படின்னா என்னன்னு தெரியும்? ஆமென். தரிசனங்கள் பார்க்க முடியுமா? கண்டிப்பாக பார்க்க முடியும். தரிசனங்கள் என்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. இது எப்போ புரிந்து கொள்ள முடியும் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அவரோடு கூட நீங்கள் பேசி பழகும் பொழுது இது எல்லாம் நடக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஆவியானவர் பேசுவார் அப்படின்னா அவர் எப்படி வேணாலும் பேசுவார். ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வச்சு ஆண்டவர் காட்டுவார், ஒரு தரிசனத்தை ஆண்டவர் காட்டுவார். அதை பார்க்கும் பொழுது அதில் 1000 அர்த்தங்களை ஆண்டவர் வச்சு பேசுவார். அதை வச்சு நீங்கள் யோசிப்பீங்க, அதை வச்சு நீங்கள் தியானிப்பீங்க. ஆண்டவர் இப்படியெல்லாம் இருக்கா, ஓ இதெல்லாம் செய்யணுமா, இதெல்லாம் மாற்றிக்கொள்ளணுமா, ஊழியத்தில் இதெல்லாம் செய்யணுமா, ஊழியத்தில் எப்பேற்பட்ட நபர்களா, இது எல்லாமே ஆவியானவர் ஒரே ஒரு விஷயத்தை வச்சு ஆண்டவர் காட்டுவார். அவர் பேசுகிறவர். ஹோலி ஸ்பிரிட் வில் டாக். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஆவியானவர் எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள கிரியை செய்கிறவர் தெரியுமா? உங்களுக்கு பேச தெரியலை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர் இடத்துல கேட்டு காத்திருக்கும் பொழுது, பேச முடியல ஆண்டவரே, நான் ரொம்ப தடுமாறுறேன், எனக்கு முடியல ஆண்டவரே, பிரசங்கிக்க தெரியல ஆண்டவரே, கற்றுத்தாரும் அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்குள்ள அதை கொண்டு வருவார். உங்களுக்குள்ள அந்த கிரியை செய்த ஆண்டவர் வெளியில கொண்டு வருவார். அப்பேற்பட்டவர் தான் தேவ ஆவியானவர். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு வியாதி இருக்கு, பலவீனம் இருக்கு, சரீரத்தினால முடியல ஆண்டவர், இதுக்கு மேல என்னால் நடக்க முடியாது. ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்து உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை மாற்றி உங்களுக்கு சுகத்தையும் தர வல்லவர். ஹல்லேலூயா. இவ்வளோ பெரிய கிரியைகளை, இன்னும் எக்கச்சக்கமான கிரியைகளை ஆவியானவரால் செய்ய முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகளை உங்களுக்கு நினைவூட்டக்கூடியவர் தான் பரிசுத்த ஆவியானவர். உங்களுக்கு ஞாபகத்தில் கொண்டு வரக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர். பிரைஸ் காட். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தக்கூடியவர் தேவாவியானவர். ஆமென். பிரைஸ் காட். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது ஒரு நாள் வரும், பரலோகம் கிழிக்கப்பட்டு, அதாவது வானம் கிழிக்கப்பட்டு பரலோகத்திலிருந்து கோடி கோடி தூதர்களோடு கூட இயேசு கிறிஸ்து இறங்கி வருவார். அவர் இறங்கி வரும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் நடக்கும். ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது ஒரு மகிமை உங்களுக்குள்ள வரும், மறுரூபம். அதற்கு காரணமாக இருக்கிறவர் தேவ ஆவியானவர். ஆனால் எப்போ சபை ஆவியானவரை இழந்து போகுதோ இது எதுக்குமே வாய்ப்பில்லை. அதனால தான் இந்த கடைசி நாட்களில் ஒரு சபையை சார்ந்து, ஒரு இடத்தை சார்ந்து, ஒரு ஊழியத்தை சார்ந்து உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காதீங்க. இந்த இடத்திற்கு வந்தால் எல்லாமே நடந்துடுங்க, ஒப்பு கொடுக்காதீங்க. நடக்காது. நீங்கள் எப்போ தனிப்பட்ட முறையில் சீர்படுத்தி கொண்டு அவருடைய அதிகாரத்திற்கு ஒப்பு கொடுத்து உன்னதத்தை பார்த்து காத்திருக்கிறீங்களோ அப்போதான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வீர்கள். பரிசுத்த ஆவியானவர் எப்போ உங்களுக்குள்ள கிரியை செய்ய தொடங்குகிறாரோ அப்போதான் உங்களுடைய வாழ்க்கையும் மாறும். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை மாறாது. உங்கள் வாழ்க்கை மாறணும், ஆவியானவர் தேவை. ஆமென். நம்ம எல்லாருக்குமே ஆவியானவர் தேவை, எல்லாருக்குமே ஆவியானவர் தேவை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும் பொழுது என்னென்ன கிரியைகளை செய்தாரோ, எப்படியெல்லாம் அவர் வாழ்ந்தாரோ, அதுதான் நமக்கு ஆண்டவர் முன்னாடி வைத்திருக்கக்கூடிய உதாரணம். ஒரு மனுஷன் எப்படி இங்கே வாழணும், ஒரு மனுஷனுக்கு கடமை இருக்கும் பொழுது, வாழ்க்கை இருக்கும் போது, குடும்பம் இருக்கும் பொழுது, தேவைகள் இருக்கும் பொழுது எப்படி வாழணும்,
அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 30 வருஷம் செஞ்சு காட்டினார். பிரைஸ் காட். சாதாரணமாய் பசி எடுக்கும் பொழுது ஒரு மனுஷனுக்கு எப்படி சாதாரணமாக பசி எடுக்குமோ அது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கும் பசி எடுக்குது. ஹல்லேலூயா. உபவாசம் செய்கிறாரா? உபவாசம் செய்கிறார். தன்னுடைய நண்பர்களிடத்துல உட்கார்ந்து பேசுகிறாரா? பேசுகிறார். தன்னுடைய தகப்பனுக்கு உதவி செஞ்சாரா? செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரித்திரம் சொல்லுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தச்சன் வேலையும் செய்திருக்கிறார். ஆண்டவர் எல்லா கடமைகளும் சரியாய் தன்னுடைய வீட்டில் செய்து கொடுத்து, தன்னுடைய நேரம் என்று ஒன்று வரும் பொழுது 40 நாட்கள் உபவாசித்து பிதாவுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து வனாந்தரத்தில் சோதிக்கப்பட்டு மேற்கொண்டு ஊழியத்தில் புறப்பட்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் எக்கச்சக்கமாய் செய்து இரவெல்லாம் ஜெபத்தில் காத்திருந்து பகலெல்லாம் ஊழியம் செய்து ஒரு நாள் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு கெத்செமனே தோட்டத்தில் கதறி ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறார். எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் உங்கள் சித்தம் என்ன இருக்கிறதோ நிறைவேறட்டும் பிதாவே. ஒப்பு கொடுத்து சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்து, பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று அங்கேயும் மன்னித்து கடைசியில் மறுபடியும் உயிர்த்தெழுந்து சீஷர்களிடத்தில் வந்து பேசி அவர்களுக்கு ஆலோசனைகளை கொடுத்து இப்போ ஆண்டவர் பேசக்கூடிய வார்த்தையும் சொல்லி, ஹல்லேலூயா. இதற்கு பிற்பாடு ஆண்டவர் பரலோகத்திற்கு ஏறி போறார். பிரைஸ் காட். இப்படி தான் நம்முடைய வாழ்க்கை தொடங்கணும், இப்படி தான் நம்முடைய வாழ்க்கை முடியணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பிறந்து மறுபடியும் கடைசியில் ஆண்டவர் பரலோகத்தான போறார். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். ஒரு உதாரணமாக இயேசு வைத்திருக்கிறார். இதற்கு மாறாக எதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வருது? ஒருவேளை காலங்கள் மாறி இருக்கலாம், செய்யக்கூடிய வேலைகளும் விதங்களும் மாறி இருக்கலாம். ஆனால் தேவனை தேடுகிற விதங்கள் மாறக்கூடாது. ஹல்லேலூயா. ஐ எம் வெரி பிஸி இன் மை ஒர்க் and I have got no time for God அப்படின்னு சொல்றது எல்லாமே தேவனுக்கு விரோதமான காரியம். எனக்கு நேரம் இல்லை, வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன். எவ்வளோ பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் மலையை கட்டி அந்த மலையை மறுபடியும் பெயர்ந்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் வைக்கிற அளவுக்கு நான் பிஸியாக இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை எல்லாமே தேவனுக்கு விரோதமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஏன்னா மலையை கட்டுகிறவர்கள் எல்லாருமே அந்த மலைக்கு சொந்தக்காரர்களாக மாற முடியாதா? அந்த மலையை இந்த பூமியிலே விட்டுட்டு போகணுமா? ஹல்லேலூயா. புரிந்து கொள்வோம். ஊழியத்தை பெருசாக கட்டினாலும் கூட, இல்லை ஊழியத்திற்கு கட்டடங்களை கட்டி எழுப்பினாலும் கூட, ஒரு சத்தியத்தை புரிந்தவர்களை தான் நம்ம கட்டணும். இது இங்கே தான் இருக்கும், ஆனால் இதை வைத்து என்ன செய்கிறோம் அதுதான் அங்கே போவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதை செய்து கொண்டு இருக்கிறீங்க பாருங்க. மனுஷன் ஒரு மனுஷனுக்கு விரோதமாக இன்னொரு மனுஷன் எழுந்து அவனை இவன் பார்த்து தன்னுடைய திறமைகள், தன்னுடைய தாளந்து, தன்னுடைய வாழ்க்கை இவன் பார்த்து இன்னொருத்தனோடு கூட ஒப்பிட்டு நான் வந்து சிறந்தவன், அவன் சிறந்தவன் சொல்லி போட்டி போட்டு தேவ பிரசனத்தை விட்டுறாங்க. தேவ பிரசனத்தை விட்ட உடனே என்ன நடக்குது தெரியுமா? ஆலயம் இடிக்கப்படுது. ஆலயம் இடிக்கப்பட்ட உடனே தேவனுடைய கோபம் வருகிறது. அவர்கள் அப்படியே கைவிடப்படுகிறார்கள், அடிமைகளாய் மாறிவிடுகிறார்கள். இப்போ நிறைய மனிதர்கள் உலகத்தில் இருக்கிற வேலைகள், பணம், பெயர், புகழ் அப்படின்னு சொல்லி அடிமைகளாய் மாறிக்கொண்டே இருக்கிறாங்க. மாறிட்டாங்க, நிறைய பேர் மாறிட்டாங்க. இவர்கள் மறுபடியும் மீட்கப்படணும்னு சொன்னால் திரும்ப ஆண்டவர்கிட்ட வரணும். ஆரம்பத்தில் எப்படி வந்தார்களோ அதே போல தேவனிடத்தில் வரணும். மறுபடியும் ஒப்பு கொடுக்கணும். அந்த ரட்சிப்பின் அனுபவம் மறுபடியும் வரணும். a sacrificial heart for God மறுபடியும் வரணும். அந்த பலி செலுத்தக்கூடிய இருதயம் வரணும். என் நேரத்தை நான் பலி செலுத்துகிறேன் ஆண்டவரே, என்னுடைய வேலை இருந்தாலும் கூட நான் பலி செலுத்துறேன்னு சொல்லி அப்பேற்பட்ட ஒரு இருதயம் எப்போ ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் வருகிறதோ அப்போதான் கர்த்தருக்காக செயல்பட முடியும். அது வரைக்கும் முடியாது. நாட் பாசிபிள். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆவியானவர் வேணும் அப்படின்னா, ஒரு மீட்டிங் போகிறேங்க, அங்கே வந்து ஆவியானவரை அபிஷேகத்தை எல்லாம் சொல்கிறாங்க, அங்கே வந்து கஷ்டமே இல்லாமல் பெற்றுக்கொள்ளலாம். நம்பாதீங்க. ஹல்லேலூயா. அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. நம்பாதீங்க. பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை ஆண்டவர் வந்து சுகத்தை கொடுக்கலாம், ஒருவேளை ஆண்டவர் விடுதலை கொடுக்கலாம், ஒருவேளை பிசாசு ஆண்டவர் துரத்தலாம். அபிஷேகம் அப்படின்றது நீங்கள் எப்போ ரெடியாக இருக்கிறீங்களோ அப்போ தான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நான் அந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன், நிறைய பார்த்தேன். இவர்கள் மூலியமா ஒருவேளை அபிஷேகம், இவர்கள் மூலியமா அபிஷேகம் இல்லை. நான் பெற்றுக்கொண்ட அபிஷேகம், நான் இன்னும் பெற்றுக்கொண்டிருக்கிற அபிஷேகங்கள் எல்லாமே என்னுடைய அறையில் தான்.
ஜெப நேரத்தில் தான், தேவ பிரசன்னத்தில் காத்திருக்கும் பொழுது மாத்திரமே. எப்படி தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் பேசுவார்? யாருமே கற்றுக் கொடுக்கல, ஏன்னா அது யாருமே கற்றுக் கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவ பிரசன்னத்தில் அவர் பேசினால் மாத்திரமே உண்டு. எப்படி பிரசங்கிக்கணும்? இப்போ ஏதோ ஒரு இடத்துல கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இப்படியெல்லாம் பேசணும்னு சொல்லி யாராவது கற்றுக் கொடுத்தாங்களா? இல்லையே. எங்கே ஊழியம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னாலே எதிர்க்கக்கூடிய ஜனங்கள் மத்தியிலே நமக்கு கற்றுத்தந்து நடத்தக்கூடியவர் தேவ ஆவியானவர். நம்ம எழும்பக்கூடாதுன்னு நினைக்கிற மனிதர்களை அவங்க எல்லாரையும் கொஞ்சம் ஓரமாக விளக்கிட்டு நம்மளை எழுப்புகிறவர் தேவ ஆவியானவர். அவரை மாத்திரமே சார்ந்துருங்க, எந்த மனுஷனையும் சார்ந்திருக்க வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். அதனால தான், ஏன்னா வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன் பிரகாரம் தான் நம்ம நடக்கணும். இல்லைங்க, ஒரு ஊழியக்காரர் கற்றுக் கொடுத்திருக்கிறார், ஊழியக்காரர் கற்றுக் கொடுத்திருக்கலாம், அது அவர்களுக்கு வேலை செஞ்சிருக்கலாம், ஒருவேளை அது அவர்களுடைய அனுபவமாக இருக்கலாம். ஆனால் அந்த அனுபவம் நமக்கும் அதே போல் நடக்கணும்னு சொல்லி எந்த அவசியமும் இல்லை, நடக்கவும் நடக்காது. எனக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரோ, உங்களுக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரோ அதுதான் நடக்கும். ஹல்லேலூயா. நல்ல தேவனுடைய பிரசன்னத்திலும் அவருடைய ஆவியானவர் முதலாவது எப்படி பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றத புரிந்து கொள்ளுங்க. ரெண்டாவது, நம்ம எதெல்லாம் செஞ்சால் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளலாம் என்கிறதை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு செயல்பட தொடங்குது. ஆமென். பிரைஸ் காட். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஜெபிப்போம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவரே,